மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசன டிக்கெட் வழங்குவதில் நடந்த முறைகேடு தொடர்பாக 2 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்து கோவிலின் இணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். நிச்சயமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசன டிக்கெட் முறைகேடு தொடர்பாக 2 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நாடு முழுவதும் இருந்து வருகை தந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கோவிலில் சுவாமி தரிசனம் தலா 50 முதல் 100 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த 2 நாட்களுக்கு முன் டிக்கெட் கொடுக்கும் பணியில் பேச்சு என்ற ஊழியரும் சுவாமி சன்னதியில் டிக்கெட்டுகளை பரிசோதிக்கும் பணியில் சிவராஜ் என்பவரும் இருந்திருக்கிறார்கள். இந்த இருவரும் முறைகேட்டில் ஈடுபடுவதாக புகார் வந்திருக்கிறது. இதையடுத்து பேஸ்கார் அன்பழகன் விசாரணை நடத்தியிருக்கிறார். அப்போது பக்தர்கள் வழங்கும் டிக்கெட்டுகளை சிவராஜ் கிழிக்காமல் தானே பதுக்கி வைத்துக் கொண்டு அதே பேச்சியிடம் கொடுத்து வந்து அதை மீண்டும் பக்தர்களிடம் கட்டணம் வாங்கி கொண்டு புது டிக்கெட் போல் வழங்கியிருக்கிறார்கள். இது போன்று பல்லாயிரம் ரூபாய் மதிப்பிலான டிக்கெட்டுகளை விற்று முறைகேட்டில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து இருவரையும் கோயில் இணை கமிஷனர் சுரேஷ் பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து கோவில் ஊழியர்களை கண்காணிக்கவும் பாதுகாப்பு கருதியும் தற்போது கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் என கோயில் முழுவதும் 174 கேமராக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரையில் பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலில் பக்தர்களின் கட்டண டிக்கெட்டுகளை விற்று பல்லாயிரம் ரூபாய் மோசடி செய்த நபர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அர்ச்சனை, விவரங்களுக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.